நான் சொல்ல போற இந்த படத்தை ஒன்லி 18+ மட்டும் பாருங்க. இது ஹைலி ரெக்கமெண்டட் ஃபார் ஒன்லி 18+ மட்டும் தாங்க. ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே கிட்டத்தட்ட 45 கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த படத்தை பேனே பண்ணிட்டாங்க. அதுவும் இந்த டைரக்டரை இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சதுக்காக ஜெயில தூக்கி போட்டாங்க. இதெல்லாம் விட இதுல நிறைய நியூடிட்டியான சீன்ஸ்லாம் இருக்கு. சோ அதனால 18+ மட்டும் இந்த படத்தை பாருங்க. அதுவும் மோஸ்ட் ப்ரூட்டலான ஒரு படம் சொல்லிட்டு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணினா கண்டிப்பா இந்த படம் வருங்க. படத்தோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா எ செர்பியன் ஃபிலிம். 2010ல ரிலீஸ் ஆன இந்த படம் தமிழ்ல இல்ல, இங்கிலீஷ்ல இல்ல, சப்டைட்டிலோட தான் இந்த படத்தை பார்க்கணும். இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பான் ஸ்டாரா இருக்காரு. அவர் வந்துட்டு அந்த வேலை வேணாம்னு சொல்லிட்டு ஒய்ஃப் குழந்தையோட தனியா போயிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்றாருங்க. ஆனா கொஞ்சம் பினான்சியலா கஷ்டப்படுறாரு. சோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் கூட ஒர்க் பண்ண ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்து இவங்கிட்ட கடைசியா ஒரே டைம் முன்னாடி நிறைய பணம் கொடுப்பாங்கன்னு சொல்லி அவனை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்றாரு. படமும் நடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது, அதுவும் அவர் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரி சம்பவங்கள்லாம் அவர் வாழ்க்கையில் நடக்குதுன்றதா இந்த படத்தோட கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ்ல நம்ம எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு. அதோட இவ்வளவு ப்ரூட்டலான ஒரு கிளைமேக்ஸ் நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கிற படம். சோ தயவு செஞ்சு 18+ மட்டும் இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தை 18+ மேல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிட்டு ஃபிலிம்னு DM பண்ணுங்க. நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்றேன். இந்த மாதிரி நிறைய படங்களை பார்க்கறதுக்கு மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க.